என்ன கொடுமைடா இது! பழைய ரூ. 1000 நோட்டையும், ரூ. 500 நோட்டையும் இத்தன வருஷமா மாத்தாம நான் வீட்லயே போட்டு வச்சிருந்தேன். இத்தன வருஷம் மாத்தாதவன் இன்னைக்கு அத பேங்க் தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். நம்ம லாஸ்ட்டா ரூ. 2000 நோட்ட ஆர்பிஐ பேங்க்ல மாத்துறத வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பல லட்சம் வியூஸ் போனது மட்டும் இல்லாம, கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான பேர் அதிகமா கேட்ட கேள்வி, ப்ரோ எங்க வீட்ல பழைய ரூ. 500 1000 நோட் இருக்கு. அதை எப்படி மாத்துறதுன்றது தான். அந்த கேள்விக்கான பதில ஆர்பிஐ பேங்க்லயே கேட்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட கரன்சி கலெக்ஷன் ஆல்பத்துல இருந்து ரூ. 1000 நோட் ஒன்றும், ரூ. 500 நோட் ஒன்றும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் ரேரான கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின்ஸை கலெக்ட் பண்றது ஒரு சின்ன ஹாபி. கலெக்ஷன்ல இருந்து நோட்டை பிரிச்சு எடுக்கிறது மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக தான் பண்ணோம்னு நினைக்கும் போது ஆறுதலாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம பேங்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ரீசனை கேட்பாரு. நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா நம்மளால் நம்ம என்ன காரணத்துக்காக வந்தோமோ அதை செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதான்றதை அவரே தெளிவாக எடுத்து சொல்லிடுவார். ஸோ அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் 1000 500 நோட்டை தான் மாற்ற வந்தேன்னு சொன்னதுக்கு அவர் அதுக்கு சான்ஸே இல்லை, அதுக்கான டைம் எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னு தெளிவாக எடுத்து சொன்னார். ஸோ கைஸ், நீங்கள் அதிகமாக கேட்ட கேள்வி பழைய 500 1000 நோட்டை மாற்ற முடியுமான்னு, அதுக்கு அவர் சொன்ன பதில் முடியவே முடியாது, சான்ஸே இல்லைன்றது தான். ஸோ உங்ககிட்ட இருக்க இந்த பழைய 500 1000 நோட்டை இப்போவோ இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சோ இந்த காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்க கிட்ட ஒரு ரேட்டுக்கு விற்கலாமே தவிர லீகல் டெண்டராக யூஸ் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது அதிகமான பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ நான் 2000 நோட்டு வச்சுருக்கேன், ஆனால் நான் சென்னையில் இல்லை, நான் எப்படி இதை சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான். அதுக்கு அந்த கமெண்ட்டுக்கே சிலர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. நானும் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு விசாரித்ததுக்கு அவங்க சரியான பதில் சொல்லலை. ஏன்னா ஆர்பிஐ ரொம்ப பக்கத்தில் இருக்கனால நீங்கள் அங்கேயே போய் மாற்றிக்கங்கன்னாங்க. இல்லை எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊரில் இருக்காங்க, அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சரியான பதில் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸும் பயங்கர கூட்டமாக இருந்தனால யாராலையும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஆனால் ஆர்பிஐ பேங்க்கில் இந்த செக்யூரிட்டி என்ன சொன்னார்னா, சென்னையில் இல்லாதவங்க அவங்களுக்கு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த 2000 ருபீஸ் நோட்டை ஆர்பிஐக்கு கொரியர் அமிச்சாங்கன்னா, ஏதோ ஸ்பீட் போஸ்ட்டோ ஏதோ சொன்னார், அந்த போஸ்ட்டில் அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆர்பிஐலேருந்து செக் பண்ணிட்டு அந்த நோட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலுக்கு 500 நோட்டு அனுப்புவாங்க. ஆனால் அந்த நோட்டை இன்ஷூர் பண்ணி அனுப்புறது உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்றது ஐடியா எனக்கு இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.